சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாது. சகோதரனுக்கு விரோதமாய் பேசு. தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாக இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்த்தல் என்பதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக காணப்படுகிறது. இந்த வசனத்தின் விளக்கத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக இன்றைய நாளின் செய்தியை சுருக்கமாக உங்களுக்கு எடுத்துரைக்க தேவாவியானவர் விரும்புகிறார். அதாவது, அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். அன்பு என்கிற வார்த்தையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யாருடைய வாழ்க்கையில அன்பு இருக்கிறதோ அந்த அன்பு என்ன செய்யாது? பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அன்பு யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆகவே அப்படி மற்றவர்களுக்கு பொல்லாங்கு செய்யாமல் வாழ்வதற்கு ஏதுவான தெய்வீக அன்பு யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அந்த அன்பு அவருடைய வாழ்க்கையிலே நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. ஏனென்றால் நியாய பிரமாணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதை நாம் என்னவென்று சொல்கிறோம் என்றால் லா ஆஃப் லவ் என்று சொல்கிறோம். அன்பின் பிரமாணம் என்று சொல்கிறோம். அதனாலதான் அதுல சொல்லப்பட்டிருக்கோம், கொலை செய்யாது இருக்காது, களவு செய்யாது இருக்காது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலையும் என்ன செய்யக்கூடாது, அப்படின்ற மாதிரியேதான் அந்த பிரமாணங்கள் எல்லாமே. அப்ப அதனாலதான் அதை லா ஆஃப் லவ் என்று அன்பின் பிரமாணங்களாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த அன்பின் பிரமாணங்களை கை கொண்டு ஜீவிப்பதற்கு ஏதுவான தேவ அன்போடு யார் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் பிறருக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பொல்லாங்கு செய்ய மாட்டார்கள். ஆகவே அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைந்தது. சரி, அப்படி ஜீவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நாம் எப்படி அடையாளப்படுத்தலாம் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் என்று அடையாளப்படுத்தலாம். இரண்டாவது, மெச்சூரிட்டி, நல்ல ஒரு முதிர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது என்று நாம் அடையாளப்படுத்தலாம். மூன்றாவது, காட்ஸ் விஸ்டம், அவர்களிலே தேவனுக்கு பயந்து ஜீவிக்கக்கூடிய தேவ ஞானம் வந்து விட்டது என்று அடையாளப்படுத்தலாம். நான்காவது, கிரேசியஸ்னஸ், அவர்கள் கிருபை உள்ளவர்களாக வாழ்கிறார்கள் என்று நாம் அடையாளப்படுத்தலாம். ஐந்தாவது, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது என்று நாம் அடையாளப்படுத்தலாம். ஆகவே யாருடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு காணப்படுகிறதோ, யார் பிறருக்கு பொல்லாங்கு செய்யாமல் ஜீவிக்கிறார்களோ,
யாருடைய வாழ்க்கையிலே ஆகவே அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வெற்றி, முதிர்ச்சி, தேவஞானம், கிருபையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு நல்ல சுய கட்டுப்பாடு உடையவர்களாக காணப்படுவார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதிபலிப்பாக, அடையாளமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்திற்கு விரோதமாக காணப்படுவது எதுவென்றால் பொறாமை, கெட்ட எண்ணம், தவறான காரியங்களை பேசுவது, மற்றவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது, இவைகள் அந்த தேவ அன்பு உடையவர்களாக ஜீவிக்கிறவருடைய வாழ்க்கையிலே இருக்காது. காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணத்திற்கு உட்பட்டு ஜீவிக்கிறபடியால் அவர்கள் அந்த பிரமாணத்திற்கு விரோதமாக மற்றவர்கள் மீது தவறாக பொறாமைப்படுவது, கெட்ட எண்ணத்தோடு காணப்படுவது, தவறான காரியங்களை பேசுவது, மற்றவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது போன்ற செயல்களிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். இன்னொரு காரியம் என்னவென்றால், மற்றவர்களை குறித்து ஒரு காரியத்தை பேசுவதை பார்க்கிறோம். முதிர்ச்சி அடைந்தவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையோடு காணப்படுவார்கள் என்றால், அவர்களுடைய முயற்சி எப்படி காணப்படும் என்றால், தாங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட மனிதனிடமே அந்த பிரச்சனையை குறித்து பேசிவிடலாம் என்கிற முயற்சியோடு காணப்படுவார்கள். ஆகவே அவர்கள் தவறாக என்ன செய்ய மாட்டார்கள், முடிவெடுக்க மாட்டார்கள். யாரை குறித்து பேச விரும்புகிறார்களோ ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பேச விரும்புகிற நபரை குறித்து தவறாக பேசுகிற ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பாக அவர்கள் என்ன முயற்சி எடுப்பார்கள் என்றால், அந்த குறிப்பிட்ட நபரிடமே நேரடியாக என்ன செய்து விடலாம், குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து பேசிவிடலாம் என்கிற முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே என்ன ஒரு கவனம் இருக்கும் என்றால், மற்ற மனிதனுடைய உத்தேசம், எண்ணம், செய்கைகள் அதையெல்லாம் எப்படியும் தவறாக வர்ணித்து விடக்கூடாது என்கிற ஒரு கவனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டுதான் இனி கொடுக்க போகிற விளக்கங்களை நீங்கள் அறிந்து இந்த 2 வசனங்களுக்குரிய வியாக்கியானத்தை சரியாக என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். எல்லா மனிதர்களையும் நியாயம் தீர்ப்பது தேவனுடைய உயர்ந்த தனித்துவம் வாய்ந்த உரிமையாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நம்ம வசனத்திற்குள்ளாக வரலாம். 11ஆம் வசனம், சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறார். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாகிறார், அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஏன் சிலர் உண்மையாகவே பிளான் பண்ணி குற்ற செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களை குறித்து விரோதமாக பேசக்கூடாது அப்படின்னு எண்ணங்கள், கேள்விகள் எழும்பக்கூடியதாக இருக்கும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, திட்டமிடுவார்கள். இன்னைக்கு யாரை கொலை செய்யலாம், இன்னைக்கு எங்க போய் திருடலாம், இன்னைக்கு யாரோடு விபச்சாரம் பண்ணலாம், இன்னைக்கு பிறனுடைய எந்த காரியத்தை இச்சிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டமிடுகிறவர்களாக காணப்படுவார்கள். இப்ப அப்படி துணிகரமாக செயல்படுகிறவர்களை குறித்து அல்ல இங்கே சொல்லப்பட்டிருப்பது. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், சகோதரரே என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஏதோ ஒரு சகோதரத்துவ ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கிற நபர்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய அனுபவமாக இருக்கிறது என்று யாக்கோபு அப்போஸ்தலன்
குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேச. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, நீங்க ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்க ஒரு எக்ஸாம்பிள் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல சொல்றாரு பவுல், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது சொல்லுவதை இப்ப நமக்கு இது நல்லா வளர்ந்து சபையில இருக்கிற ஐக்கியம் குறித்து பவுல் பேசுகிறார். இப்ப சபையில இருக்கிற சிலர் மரக்கறிகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெஜிடேரியன் ஃபுட்டை விரும்பி சாப்பிடுகிறவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒருவேளை நான்வெஜ் பிடிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க விசுவாசத்துல ஒரு இடத்துல பலவீனப்பட்டவர்களை போல இருக்கலாம். ஆனால் சிலர் எப்படி இருப்பாங்க, எங்களுக்கு வெஜிடேரியன்னாலும் ஓகே, நான்வெஜ்னாலும் ஓகே, தேவன் கொடுத்த வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனா இருந்தாலும் சரி, சரி நாங்க அதை விசுவாசத்தோட என்ன செய்யறோம், ஸ்தோத்திரத்தோட அதை ருசிக்கிறோம். அப்ப இப்படி ஒருவேளை இந்த போஜனங்களின் நிமித்தமாக நான்வெஜ் சாப்பிடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, விசுவாசத்துல பலவீனப்பட்டு வெஜிடேரியனுக்கு சாப்பிடுறவங்க எந்த விதத்திலையும் அவர்கள் இடரல அடைவதற்கு ஏதுவாக, சபையின் ஐக்கியத்திலே இருந்து இடரல் அடைவதற்கு ஏதுவாக குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படக்கூடாது. காரணம் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது அது ஏதோ எழுத்தின்படியான புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன்னா நீங்க புசிக்க வேண்டுமானால், பானம் பண்ண வேண்டுமானால் எங்கே உங்க வீட்டை வச்சு நீங்க புசிக்கலாம், ஒரு ஹோட்டலுக்கு போனா புசிக்கலாம், பானம் பண்ணலாம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது, தேவனுடைய சபை என்று சொல்லும்போது, அதற்கு மேற்பட்ட விசேஷித்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அனுபவமாக்கி அதன் அடிப்படையிலே ஒருமைப்பாட்டிலே ஒன்றாக ஐக்கியப்படக்கூடிய தேவ சமூகமாக காணப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பற்றி பவுல் எழுதும்போதுதான் சொல்றாரு, அது நீதியும் தேவனுடைய நீதியும் தேவனுடைய சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். அதுல முக்கியத்துவத்தை கொடுங்க. அதன் அடிப்படையில நீங்க ஒருவரோட ஒருவர் ஐக்கியம். போஜனம் ஒருத்தர் அவருக்கு விரும்பின வெஜிடேரியன் போஜனம், இன்னொருவர் அவருக்கு விரும்பின நான்வெஜ். ஆனா அந்த போஜனத்தின் நிமித்தமாக நீங்க சபையின் ஐக்கியத்துல ஒரு பிரிவினைக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுத்தாங்க. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். ஒருவேளை அந்த சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற உங்களில சிலருக்கு சரீர பிரகாரமான போஜனத்துல ஒரு குறை வந்துருச்சு, நீங்க எனக்கு போன் பண்ணலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு நாள் நல்ல ஒரு லஞ்ச் எனக்கு பாஸ்டர் ஒரு நாள் உங்க வீட்டுல வச்சு நல்ல ஒரு டின்னர் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமா உங்களுக்கு லஞ்ச் கொடுப்பேன், டின்னர் கொடுப்பேன். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, போஜனத்தின் நிமித்தமாக நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, எந்த நேரத்துல சபையில் ஐக்கியத்தில் இடர்கள் அடைந்து தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டிய அவசியம். என்னுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். ஆகவே நீங்கள் என்ன செய்யறீங்க, போஜனத்தின் நிமித்தமாக ஒரு விசுவாசியர் என்ன செய்கிறாங்க,
அநியாயமா என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. அது நிமித்தமாக அந்த சகோதரனை குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்காதீங்க. எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகவே நீங்கள் உங்களை பார்த்து மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ணுவீர்களாக. ஒரு எக்ஸாம்பிளாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம்னா, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சிலர் எப்படி காணப்படுகிறார்கள்? சபையிலேதான் இது நடக்குது. அல்லேலூயா. சபையில் ஐக்கியத்தில் இருக்கிறவர்களிலே சிலர் இப்படி காணப்படலாம். எப்படி? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷராக காணப்படலாம். அப்படி சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள் என்றால் இன்னும் அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு? அநீதி இருக்கு. அவங்க வாழ்க்கையில அநியாயம் இருக்கு. அதனால அவங்க சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம என்ன செய்யறாங்க? மறைச்சு. ஒருவேளை ஒரு போதகர் இருக்கிறாருன்னு வந்து அவர் சபையை நல்ல ஒரு பரிசுத்த அலங்காரத்துல சபையை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருந்தா அவர் தேவையான சத்தியங்களை சபைக்கு போதிக்காம என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? அந்த சத்தியத்தை அடக்கி அதை வைக்கிற மனிதராக இருந்து அந்த ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம்? ஊருக்கு போலாம். வாங்க ஒரு நாள் நம்ம விளையாடும். வாங்க ஒரு நாள். அப்ப அது ஒரு தேவனுடைய சபையாக இருக்க முடியாது. நான் வந்து ஏதோ ஒரு அக்கேஷனா ஒரு ஊருக்கு போறது தப்பா சொல்லுவேன். அது இல்லை. ஆனா நம்ம வந்து போதிக்க வேண்டிய சத்தியத்தை ஒழுங்கா போதிக்காம விளையாட்டுகளுக்கும் கல்யாணங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நிலையிலே ஒரு போதகர் சபையை வழிநடத்துவார்கள். அப்ப அந்த சபை எப்படி காணப்படும் என்றால் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடிய நிலையிலே காணப்படும். அதான் இந்த பவுல் சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி. இன்னும் சிலர் சொல்லலாம், உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பணம் தரும், நீங்க இந்த சத்தியங்களை மட்டும் என்ன செய்யாதீங்க, சபைக்கு என்ன செய்யாதீங்க, போதிக்காதீங்க. அப்ப அந்த சபை ஊழியர்கள் எப்படி மாறிடுவாங்க? கேஆசியனாதி மாறி. அப்ப அந்த சபை ஊழியர்கள் எப்படி மாறிடுவாங்க? யூதாசனாதி மாறி. அவருக்குள்ள என்ன வந்துவிடும்? பண ஆசை வந்துவிடும். அது எல்லாத்தையும் வேறாக மாறும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற நிலையிலே உட்படுகிற விஷயங்களாக காணப்படும். ஆகவேதான் பவுல் அதை குறிப்பிடுகிறார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் எங்கெங்கு கோபம் வருதா? தேவனிடத்திலிருந்து கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடியதா? அப்ப நியாயாதிபதி யாரு? தேவனே. யார் நியாயாதிபதி? நியாய பிரமாணத்தை கொடுத்தது யாரு? தேவனே நியாய பிரமாணத்தை. யார் நியாய பிரமாணம்? இயேசுவே தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்த நியாயாதிபதி இயேசு கிறிஸ்துதான் நியாயாதிபதி. ஆகவே நம்ம எல்லாருக்கும் மேலாக ஒரு நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து இருக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் பிரமாணங்களை தேவன் கொடுப்பவராக இருக்கிறபடியால், அவர் நியாயம் தீர்க்க போகிறவராக இருக்கிறபடியால், அவருடைய கோபத்திற்கு உள்ளாகாத வண்ணம் சகோதரத்துவ ஐக்கியம் காணப்பட வேண்டும். அதனாலதான் நம்ம படிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஏன் அப்போஸ்தலருடைய உபதேசம்? இயேசு கிறிஸ்து யாரு? அவர் பிரதான அப்போஸ்தலன் தான். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் அந்யோன்யமும் அப்பம் விட்டதெல்லாம் ஜபம் பண்ணதெல்லாம் உறுதியாய் தரிக்கிறது. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை விட்டுட்டு பழையற்பாட்டுக்குள்ள குறித்து பழையற்பாட்டை குறித்து எழுத்தின் பிரகாரமே போதித்துக் கொண்டிருந்தால் உண்மையான சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற நிலையிலே. அதனாலதான் நான் சொன்னேன், பியாண்ட் லா என்று. பியாண்ட் நம்முடைய ஆவிக்குரியவன் ஒரு உன்னதமான வாழ்க்கை, அது நியாயப்பிரமாணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. கிருபையினாலே அந்த உன்னத ஜீவன் செய்ய தேவன் அனுகிரகம் செய்கிறவரால். ஒரு எக்ஸாம்பிள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த
சகோதரனை பகைத்தாலே கொலை செய். எவ்வளோ உன்னதமான அப்ப அது தேவன் அது கிருபையினாலே செய்கிற மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எழுத்தின்படியே விபச்சாரம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். அப்ப பியானதுல ஒரு உன்னதமான ஆவிக்குரிய ஜீவன் செய்யும்படியாக தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிறவர்களுக்கு கிருபையை கொடுத்து அப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப வாசிங்க சத்தியத்தை அநியாயத்தினால மனுஷனுடைய எல்லாவித அவபக்தியும் அநியாயத்திற்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சபையில இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மற்றவங்க அர்த்தமா என்ன, மற்றவங்க அந்த தப்பு செய்யறாங்க இந்த தப்பு செய்யறாங்கன்னு பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னும் தங்கள் சொந்த வாழ்க்கை இன்னும் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானதாக உயர வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், மகிமையுடையதாக மாற வேண்டும் என்பதை முக்கியத்துவப்படுத்தி அதிலே கருத்துள்ளவர்களாக இருந்து வளரும் போது உங்களை பார்த்து மற்றவர்களும் அல்லது அந்த வளர்ச்சிக்கு ஏற்பாக முன்னேறுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால சொல்லப்பட்டிருக்கு, உன் கண்ணிலே ஒரு பெரிய உத்திரத்தை வச்சுட்டு நீ பிறனுடைய கண்ணில இருக்கிற ஒரு துரும்பை எடுக்க பார்க்கலாமா, குற்றப்படுத்தலாமா? முதலாவது உன் கண்ணில இருக்கக்கூடிய உத்திரத்தை நீ எடுத்து பின்பு மற்றவர்களுடைய கண்ணில இருக்கிற துரும்பை எடுக்க வகை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்படியே அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நீங்க படிச்சுக்கிட்டே வருவீங்கன்னா 21ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணராக அவர்களுடைய உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடை. பாருங்க, சத்தியத்தை அறிந்தவர், தேவன் யார் என்பதை அறிந்தவர்கள். ஆனா என்ன செய்ய, தேவனை மகிமைப்படுத்தாமல் போய்விட்டார்கள், தேவனை ஆராதிக்காமல் போய்விட்டார்கள், தேவனை துதிக்காமல் போய்விட்டார்கள். நாளடைவில் என்ன அவருடைய மைண்டு, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன தகாத சிந்தையுடையதாக மாறிவிட்டது. ஆகவே அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, பரலோக தேவனை ஆராதித்து உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டுமா என்பதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பேசாம ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டாங்க, இப்படி பேசாம ஒரு விக்கிரகத்தை செஞ்சு வச்சுட்டாங்க. அதை நம்ம வழிபட்டுட்டா என்ன, அது நிமித்தமாக நமக்கு என்ன செய்யும்? பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். இதனால அவங்க ஆவிக்குரிய அந்த உயர்ந்த கிருபைக்கு பங்கில்லாதவர்களாக மகிமையை இழந்து போறோம், மகிமையை இழந்து போகிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறி போய் பரலோக ராஜ்யத்திற்கும் பரலோக தேவனுக்கும் பரலோக சத்தியத்திற்கும் பரலோக கிருபைக்கும் அந்நியர்களாக மாறி போகிறார்கள். அவர்களுடைய இருதயத்திலேயே இருள் உண்டாகிறது, மகிமையற்ற நித்திய ஜீவனை இழந்து போகிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார்கள், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் லாபம். நீங்க அப்படி படிச்சு பாருங்க 23ஆம் வசனத்தை. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாய் தேவனுடைய சாயலையே மாற்றுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன செஞ்சுட்டாரா? ஒப்பு கொடுத்தார். 28ஆம் வசனத்தை வாசித்தார். அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டபடியால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். யாராவது விரும்புறீங்களா? கேடான சிந்தை வரும் விரும்புறீங்களா? விரும்பவே. அதனாலதான் பைபிள்ல படிக்கிற கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கு. சிந்தையில் மெல்கிசதே முறைமை, சிந்தையில் மெல்கிசதே முறைமை, சந்தனம் நிலை தேட
அருள் புரிவே. ஊற்றிடுமே தேவ அன்பினையே சுத்தருள்ளம் உயர்த்திடவே. ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்தருள்ளம் உயர்த்திக்கவே. மாற்றிடும் அபிஷேகத்தால் மாற்றிடும் அபிஷேகத்தால் எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்த உள்ளம் உயிர்ப்பிக்கவே. ஊற்றிடுவே தேவ அன்பினையே சுத்த உள்ளம் உயிர்ப்பிக்கவே. எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால் எம்மை மாற்றிடும் அபிஷேகத்தால். இந்த வேத பகுதியை எடுத்தோம் தெரியுமா? இது நம்ம எடுத்த மூல வசனத்திற்குரிய அந்த கான்டெக்ஸ்டோடு ஒத்து போகிறதா இருக்கிறது. எங்க பாஸ்டர் ஒத்து போகுதுன்னு கேட்கலாம். 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படி தகாத சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? புறங்கூறுகிறவர்களும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிழைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாக மாறும். இன்னைக்கு தேவன் இந்த புறங்கூறுகிற நிலையில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுகிறது. அப்ப இது 2வது எக்ஸாம்பிளாக தேவாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யாரை தேவன் தகாத சிந்தனைக்கு தேவனுடைய பகைஞராக காணப்படும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். அவங்க மற்றவங்களை புறங்கூறுகிறவர்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுறது, அதுலதான் பொழுதை கழிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கும்படியாக பிரயாசப்படுகிறவர்களாக இருப்பார்கள். தங்கள் சொந்த வாழ்க்கையை தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுல அவர்களுடைய பிரயாசம் இருப்பார்கள். அடுத்தது அப்படியே 3வது எக்ஸாம்பிள் வரலாமா? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால் அங்கே அப்படியே தொடர்ந்து பவுல் எழுதுகிறார். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உள்ளேதானே குற்றவாளியாய். சரி, இது என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே வரும்போது பவுல் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஒரு யூதனை எடுத்துக்கொள்கிறார், இன்னொரு பக்கம் ஒரு புறஜாதியான. ஒரு யூதர் என்று சொல்லும் போது எழுத்தின்படி அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்கிறவர்களாக இருந்தார். எப்படி? எழுத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிக் கொள்கிறவர்களாக இருந்தார். அப்ப அது எதற்கு அடையாளம்? அவங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள் என்பதற்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனா இப்ப பவுல் என்ன எழுதுகிறார்கள்? ஒரு புறஜாதியாக இருக்கிறார். அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி கேட்கிறான், மனம் திரும்புகிறான், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று விடுகிறான். அவன் புறம்பாக விருத்த சேதனம் எழுத்தின்படி செய்து கொள்வது கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே உள்ளான இருதயத்திலே அவன் விருத்த சேதனத்தை அடைகிறவனாக. இப்ப ஒரு எழுத்தின்படியான யூதனை புறஜாதியானாக இருந்து ஒரு ஆவிக்குரிய யூதனாக மாறுகிறவனே இருக்கிறான். இப்ப இந்த 2 நிலைக்குட்பட்ட மனிதர்களை பவுல் ஒப்பிட்டு காட்டுகிறார். எழுத்தின்படியான ஒரு யூதன் எழுத்தின்படியான விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டிக் கொண்டு ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போவானியானால் அதுல எந்த ஒரு விசேஷமும் இல்லை. அதை பார்க்கிறோம். ஒரு புறஜாதியான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்று அபிஷேகம் பெற்று உள்ளத்திலே யூதனாக மாறிவிட்டான் என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஜீவிக்கிறான் என்றால் அவனுடைய புகழ்ச்சி தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே தான் ஒரு எழுத்தின்படியான யூதன் என்று சொல்லிவிட்டு தான் எழுத்தின்படியான விருத்த சேதனம் பெற்றவன் என்று சொல்லி அவன் என்ன செய்ய முடியாது என்றால் ஒரு
28-29 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தேவ பிள்ளைகள், அதனாலதான் 13ஆம் வசனத்துல படிக்கிறோம். ரோமர் 2:13 நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தில் செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எழுத்தின்படியான யூதனே, ஆனால் அவன் நியாய பிரமாணத்தை கேட்கிறவனாக மாத்திரம் இருந்துவிட்டு நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் போனால் அவன் தேவனுடைய பார்வையிலே நீதிமான் அல்ல. அவன் ஒரு புறஜாதி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு உள்ளத்திலே தூய்மை அடைந்து உள்ளத்திலே ஒரு யூதனாக நியாய பிரமாணத்தை கைக்கொள்கிறவனாக கேட்கிறவனாக மாத்திரமல்ல கைக்கொள்கிறவனாக இருக்கிறான் என்றால் அவன் தான் கண்மலையாகி கிறிஸ்துவின் தலையில தன் வீட்டை கட்டினவனாக இருப்பான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இப்ப இந்த ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எதற்கு? சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாது. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை என்ன செய்து விடுகிறான்? குற்றப்படுத்தி விடுகிறான். நியாயப்பிரமாணத்தை நீ குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாகிறான். அதற்கு நியாயாதிபதியாக அதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் தான், கிறிஸ்து தான் நியாயாதிபதி. அந்த ரோலை வேற யாரும் எடுத்துக்க முடியாது. நியாய பிரமாணத்தை கொடுத்தது பிதாவாகிய தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்ப 2 காரியங்களை யாக்கோபு அப்போஸ்தலன் evil speaking is forbidden. தீமையான காரியங்களை என்ன செய்யாது? பேசாது. இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, தேவையில்லாம நீ மற்றவங்களை குற்றப்படுத்துறதுக்கு துரிதப்படாது. வாழ்க்கை இன்னும் எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு வாழ முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு முக்கியத்துவம், அப்பொழுது தேவனுடைய கோபத்திற்கு நீ தப்பிக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கிறார்கள். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பழிக்கு பழி வாங்காது, உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவது. நான் கர்த்தர், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாது, பிறனுடைய இரத்த பழிக்கு உடன்பட வேண்டாம், நான் கர்த்தர் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதாவது இப்ப நீங்க சகோதரர்கள் ஐக்கியத்துல இருக்கிற ஒருவர் இன்னொருவரை குற்றப்படுத்துறீங்கன்னா அது ஒரு அன்சாரிட்டபிள் ஆக்டாக காணும். நீங்க ஒரு நியாயாதிபதியாக இருக்க விரும்புகிற அந்த ஒரு தவறான எண்ணத்தை காட்டக்கூடியதாக இருக்கு. அது ஒரு கருணை இல்லாமல் செய்கிற செயலாக யோசித்து பாருங்க. இங்க இருக்கிற ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரிக்கு விரோதமா பேசுறீங்கன்னா அது இன்னும் ஒரு கருணை இல்லாமல் செய்கிற ஒரு செயலாக எங்கேயோ நீங்க ஒரு என்ன செஞ்சிருக்கீங்க, அது ஒரு அன்சாரிட்டபிள் ஆக்டாக காணப்படுகிறது. ஆகவே ஈவில் ஸ்பீக்கிங் வேண்டாம். இன்னொரு மற்றவர்களை நியாயம் தீர்க்க ரொம்ப துரிதப்படாது. ஏன்னா எல்லாருக்கும் மேல ஒரு நியாயாதிபதி கிறிஸ்து காணப்படுகிறார் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடும் வண்ணமாக தான் எழுதுகிறார். சகோதரரே ஒருவருக்கு விரோதமாய் பேசார். அப்படியே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏன்? நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்ற
நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்கான், முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வைப்பாயாக என்று சொல்லிவிட்டுதான் சொல்கிறேன். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதிருங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களையே ஏறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பரமபிதாவாக நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையான பூர்ணமான வரங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாகும். இப்ப ஒரு விசேஷமான காரணம் என்ன? அந்த 11ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த சகோதரரேன்னு சொல்லி ஒரு தடவை இல்லை, அந்த சகோதரர் என்கிற வார்த்தைக்கு ஏற்ப உள்ள வார்த்தை 3 தடவை சொல்லப்படும். எத்தனை தடவை? 3 தடவை. பாருங்க, சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுவார். அடுத்தது, சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய். அப்ப எத்தனை தடவை வருது? சகோதரர் 3 தடவை வரக்கூடியதா? ஏன் யாக்கோபு அப்போஸ்தலன் அந்த 3 times சகோதரர் என்று ரிப்பீட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் என்ன செய்கிறார்கள், அந்த சகோதரத்துவத்துக்குரிய அந்த காரியங்களையே சிதைத்து போடக்கூடியவர்களாக அவர்களுடைய நடத்தை எப்படி காணப்படுகிறது என்றால், சகோதரத்துவம் இல்லாமல் இருப்பதை போல இந்த இருக்கிற யாரும் சகோதரத்துவத்திற்குரிய நடத்தை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அதனாலதான் 3 முறை சொல்றேன், உங்க நடத்தையை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க நடத்தை சகோதரத்துவம் இல்லாமல் இருப்பதை போல இருக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, மனந்திருந்து இருங்க. சகோதரத்துவ சிநேகம் உங்களிலே நிலைப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் வர்ஷிப் டைம்ல தேவாதியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார், சகோதரத்துவ கட்டினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்படியே 12ஆம் வசனத்துக்கு போயிடலாங்க. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. யார் அந்த ஒருவர்? பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். அடுத்தது, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராய். அப்படின்னா அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவராய் இருக்கிறார்னா, ரட்சிக்க வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து தான் ரட்சகராக வந்தார். அப்ப நியாயாதிபதியாக இருக்க போவது யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்ப அவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் உங்களை ரட்சிக்கவும் வந்தவர். அவருடைய ரட்சிப்பு வேண்டாம் சொல்லிட்டீங்க, உங்க மேல என்ன வந்துடும்? தேவனுடைய கோபமும். அததான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததற்காக அதன்படி வாழும்படியாக ரட்சிப்பை கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த ரட்சிப்பு வேண்டாம், நீ பிறப்பித்தார், நீ தேவனிடத்திலிருந்து வருகிறாய், தேவ ஆகவே யாக்கோபு எழுதுகிறார், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இப்ப கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வெர்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது, யார் நியாயாதிபதி என்று அந்த வசனம் நமக்கு ஆதாரமாக காணப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். அப்ப அந்த ரட்சிப்பு வேண்டாம் சொல்லி யாரும் தங்களை ரட்சிப்புக்கு பாத்திரம் இல்லாமல் அபாத்திரம் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் நியாயத்திற்கும் உள்ளாகிறார்கள். இன்னொரு வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதுலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க
வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கேயும் அதற்கு ஏதுவான வாக்கியங்கள் இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக யாரை பார்த்து சொல்லுவார்? பிலாத்துவை பார்த்து சொல்லுவார். இயேசு சிலுவையில் அறையப்படுற அந்த நியாயாதிபதியை போல இருக்கிறார். அப்ப இயேசு பிலாத்துவை பார்த்து சொல்லுகிறார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தார் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் ஆளபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. நூறு வசனம். இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் இன்னும் நல்லா உட்கார்ந்து தியானம். அப்ப இதுல இருந்து தேவன் என்ன சொல்றாரு? நானும் நியாயாதிபதினு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பொய்யர்கள். எப்படி இருக்கிறாங்க? பொய்யர்கள். அவங்க இன்னொரு மனிதனை நியாயம் இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. சபையாகி அதை தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார். சகோதரத்துவ ஐக்கியத்தில் இருக்கிறவர்களுக்கு விளங்கப்படுகிறார். ஏன் சபையில இருக்கிறவங்க ஏதாவது தேவைக்கேற்ப சரளமாக பொய் வர வாய்ப்பு. இன்னைக்கு எங்க இருந்தீங்க? மதுரையில தான் இருந்திருப்பாங்க. சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவார். எங்க இருக்கு? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே பார்க்கிறோம். தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினார். என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதியாய் இருக்கிறார் என்று சொல்வோமா? அப்படி சொல்லக்கூடாது. நீ அநீதியா வாழ்ந்ததுனால உன் மேல தேவ கோபம் வருது. தேவன் அநீதி உள்ளவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். தேவன் நீதி உள்ளவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்ப இதுல இருந்து தேவன் என்ன சொல்கிறார்னா, அவருடைய உண்மை பறந்தது. உண்மை எப்படி பறந்து விரிந்ததாய், அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக யாரும் தங்களை உயர்த்த முடியாது. அந்த கான்டெக்ட்ல தான் சொல்றார், இந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வார். அப்படின்னா சபையோட தேவன் என்ன சொல்றாரு? இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறது. இன்னும் என்ன செய்யணும்? பரிசுத்தம் அடையதான் முயற்சி செய்யணுமே தவிர, நீதி செய்கிறது இன்னும் நீதி செய்யதான் முயற்சி பண்ணணுமே தவிர, மற்றவர்களை குற்றஞ்சாற்ற மனிதன் ஈடுபட எல்லாருக்கும் கிறிஸ்து நியாயாதிபதியாக ஏற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஜஸ்டிஸ் அண்ட் ஹோலினஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அதனாலதான் தாவீது பாவம் செய்தவர்கள் கூட அவர் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு என்ன சொன்னார்னா, உமக்கு விரோதமாக நான் என் தான் என்னை பாவத்திலே உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறேன். தேவனுடைய நீதி நான் தெரியப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 4-5 வசனத்தை வீட்டுல போய் படிச்சுப்பார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசிப்பார். மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாகி, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கிருபையின் நாட்கள் கிடைத்திருக்கிறது. புறஜாதிகள் மத்தியில இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பாக என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த நிலையில் வரும்போது எழுதின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கிற கடின இருதயம் மாறி போகும். அவபக்தியை தேவன் யாக்கோபை விட்டு அகற்றி விடுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து வருவார். அப்ப இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு உத்தரவாதம் என்ன? எப்படிப்பட்ட உத்தரவாதம் இருக்கிறது? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும்.
அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சர்ச்சுக்கு வர்றவங்க சனிக்கிழமையே என்ன செய்யணும்னா, என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், கைய தட்டி பார்ப்பேன், நான் வாய திறந்து பார்த்து பாடி தேவனை தெரியப்படுத்துவேன். நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது இதற்காக தேவனே நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்ச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன் வரிசையில கொஞ்சம் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைஞ்சவங்க இருப்பாங்க. அதுக்காக பின்னாடி வரிசையில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பின்னால வரிசையிலையும் உடனே நாளைக்கு லாஸ்ட் இப்படி பிரசங்கம் இருக்காரு, பின்னால உட்கார்ந்து என்னையதான் இப்படி பிரசங்கம் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சபையில் எடுத்துக்கொண்டால் பரிசுத்தவான்கள், பூர்ணமாக்கப்பட்ட ஆவியுடையவர்களாக இருக்கிறார்கள், சீயோனுக்குரிய அனுபவமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருக்கிறார். ஒரு சர்ச்சில் புதிய எருசலேமுக்குரிய அனுபவத்தோடு இருக்கிற விசுவாசிகள் இருப்பாங்க. நல்ல அபிஷேகம் தேவனோடு உறவாடி கொண்டு சரீர அவையெல்லாம் பரிசுத்தத்திற்கென்று அர்ப்பணித்து புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட விசுவாசிகளும் இருப்பார்கள், ஊழியர்களும் இருப்பார்கள். அதே நேரம் ஒரு சர்ச்சில் இப்பதான் மனந்திருந்து சபைக்குள்ள ஒரு லட்சத்தின் அனுபவத்தின் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களோ இருப்பாங்க. சிலர் அப்பதான் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களோ இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் சீயோன் மலையின் அண்டையில் என்று வாங்க, சீயோன் மலையின் அண்டையிலே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார், தானும் இருப்பதாக சொல்லுகிறார். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்குள்ளே நீங்கள் வரும்போது அது உங்களுக்கு ஒரு பெஸ்டிவல் போல காணப்படும். அந்த பெஸ்டிவல் எப்படிப்பட்டது என்றால், தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் ஆராதிக்கக்கூடிய பெஸ்டிவல், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பெஸ்டிவல். அதற்கென்றே ஆயத்தமாகி தேவ சபைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அதற்கு ஏதுவாக உங்கள் முயற்சி காணப்படும். கர்த்தாவை இன்னும் நான் பரிசுத்தமாக, அந்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆவியோடு என்னுடைய ஜீவியம் ஐக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்கிற முயற்சி தான் இருக்குமே அல்லாமல் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய முயற்சி இருக்காது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வசனங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வசனங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சுருக்கமா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, accept the discipline of God. accept the discipline of God. தேவன் உங்களை எவ்விதமான ஒழுக்கமுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி வாழ சம்மதம் தெரிவிங்க. accept the discipline of God. அந்த எபிரேயர் நிருபக்காரர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, discipline yourself. உங்களையே ஒழுக்கத்திற்குரியவர்களாக காணப்படும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பழைய உடன்படிக்கை, ஓல்டு கான்வென்ட்ல அதற்கு கீழாக வாழ்ந்த ஜனங்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் அல்ல. அதை பார்த்து ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு? இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அந்த அட்வான்டேஜ் என்ன? பழைய உடன்படிக்கை எங்கே இனாகிரேட் பண்ணப்பட்டது? மவுண்ட் சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக இனாகிரேட் பண்ணப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் இனாகிரேட் பண்ணினார். அந்த இனாகிரேஷன் எங்க பார்க்கலாம் என்றால் சீயோன் மலையிலே பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்கு கீழாக அந்த இனாகிரேஷன் புதியவர்களாக நீங்கள் காணப்படும் போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் தெரியுமா? பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்ட ஜனங்களுக்கு உண்டாயிருந்த அட்மாஸ்பியரை போல இருக்காது. அந்த
பயம், இருள். ஜனங்கள் என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு முடியாது என்று சொன்னார்கள். மோசேயே பயந்தார். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழாக காணப்படுகிற ஜனங்கள் சீயோன் மலைக்கு நேராக அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறபடியால் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆவிகளோடு ஐக்கியப்பட அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு என்ன உண்டு? ரியல் ஜாய் உண்டு, உண்மையான சந்தோஷம் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையான மகிமை உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு. ஒரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம்? தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவுள். அதான் புதிய உடன்படிக்கைக்குரிய மேன்மையாக காணப்படுகிறது. ஒரு பண்டிகை கூடுதலாக காணப்படுகிறது. அதுக்காக இஷ்டத்துக்கு வாழ்ந்து பயபக்திக்குரியவர்களாக கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர தேவன் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா. அப்ப உடன்படிக்கைக்கு கீழாக இருந்த ஜனங்கள் சூறை காற்றை சந்தித்தார்கள். எக்கால சத்தம் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த புதிய பாட்டின் காலத்தில் சீயோன் மலையின் அட்மாஸ்பியர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பக்தி பூர்வமான பயத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம், தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி செய்ய வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், முதற் பேரானவர்கள் காணப்படுகிறார்கள். பரலோகத்தை பெயர் எழுதப்பட்டவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்த்து இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? ஆபேலுடைய இரத்தம் பழி வாங்க வேண்டும் என்று பேசக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தமோ மன்னித்தருளும் என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்களே என்று ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பழைய உடன்படிக்கையை மீறினவர்களுக்கு சரீர பிரகாரமான மரணம் உண்டாயிற்று. ஆனால் புதிய உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் அதை பார்த்து மிகுந்த தண்டனையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். அதற்குரிய ஆதார வசனங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். வேதத்திலே படிக்கிற ஒரு கண், பெயர்க்கப்படாத ஒரு கண் கடந்து வந்தது. எத்தனையோ ராஜ்யங்களை அழைத்து முடிவாக தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் நிலை. அதுபோல இனி நடக்க போகிற சம்பவம் எதெல்லாம் டெம்பரரா இருக்கோ, எதெல்லாம் எழுத்துக்குரியதாக இருக்கிறதோ, எதெல்லாம் ஆவிக்குரிய தன்மை இல்லாததாக இருக்கிறதோ, அதெல்லாம் பறக்கடிக்கப்படுகிற பகுதி போல கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கன், இந்த வசனத்தில் இருக்கு, துன்மார்க்கன் நீதிமான்களுடைய சபையிலே நிலைத்து நிற்பது இல்லை. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும். அது அழிவில்லாததாக, மாசத்ததாக, பெர்மனன்டானதாக ஸ்தாபிக்கக்கூடியவராக இருப்பார். அழிவுக்குரியதெல்லாம் மாறி போகும். டெம்பரரியாக காணப்படுவதெல்லாம் மாறி போகும். ஆனால் தேவன் ஸ்தாபிப்பது அது எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். எழுந்து நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, உங்களை அந்த சீயோன் மலைக்கு நேராக அழைக்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அடைந்த பரிசுத்த வாழ்க்கை பத்தாது. கர்த்தாவே, நாங்கள் அடைந்திருக்கிற தேவனுடைய நீதி பத்தாது. கர்த்தாவே, நீர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறீரே, உங்களுடைய கோபாக்கினின் நாளிலே நாங்கள் பறக்கடிக்கிற பதரை போல காணப்படாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை ஒரு கோதுமை மணியை போல அம்பாரத்திலே சேர்க்கப்பட்டதாக காணப்படும்படியாக உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவர் இயேசு
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஜெபி. அப்பா சுத்திகரிப்பின் வசனங்களை கத்திரிக்கு நாங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாட்கள தெய்வீக அன்புள்ளவர்களாக காணப்படுகிறேன். கத்தப்படுத்த எல்லா ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக அன்புள்ளவர்கள் ஞானத்தின் நிறைவேற்றலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கல்லாண்டு செல்ல மாட்டார்கள். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களாகவும் ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவர்களாகவும் தேவஞானத்தில் அடைந்தவர்களாகவும் கிருபை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பொறாமை தீய எண்ணங்கள் எல்லாம் இருக்காது. அவர்கள் அன்பின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். அப்படியாக அவர்கள் மற்றவர்களின் உத்தேசம் எண்ணங்களை தவறாக எண்ணாதவர்கள் என்று இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் கற்றுக்கொடுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறதா ஏக சுத்தி உள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுடைய இருதயத்தை போல ஆண்டவரே எங்கள் சமீபத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாக எங்கள் இருக்கிறார்கள். போஜனத்தின் நிமித்தம் நாங்கள் வேறுபட்டவர்களாய் காணப்படாமல் ஒருமைப்பாட்டு தேர்ந்தவர்களாய் காணப்படும்படியாக எங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே எல்லாரும் ஞானத்திற்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவ கோபத்துக்கு ஆளாகாதவர்களுக்கு சமயத்தில் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எந்த காரியத்தை நாங்கள் செய்யாதவர்களுக்கு தங்களுக்கு கற்பனைகளை கற்பனையாக செல்கிறதாகவே அப்பா பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளியதாகவே புதிய ஏற்பாடு உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு வாழ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் திரும்பி தருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறதாகவே நாங்கள் தேவனுடைய நாமத்தை இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறாங்க. அப்படியாக ஆண்டவரே தகாத சிந்தை உள்ளவர்களுக்கு நீர் தேவ பகைஞராய் இருக்கிறீர். ஆண்டவரே புறங்கூறுகளுக்கு அவதூறு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே தேவ பகைஞராய் இருக்கிறீர். நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து சுத்திகரிக்கப்பட்ட கர்த்தர் கிருபை தருகிறார்கள். அப்படியாக ஆண்டவரே புறம்பான யூதனை காண்கிறவர்களே உள்ளத்தில் யூதனாக இருந்த நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் யூதனானவர்களுக்கு தேவனால் உண்டாகும் புகழ்ச்சி ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தரை கட்டப்பட்ட வீட்டை போல காணப்படும்படியாக அப்படிப்பட்ட கிருபைகளுக்கு கர்த்தரைகளுக்கு தருகிறாங்க. ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கொருவர் தீமையை பேசாதபடிக்கு பிறரை குற்றப்படுத்துவதற்கு எவ்விதமாக நாங்கள் செயல்படாதபடிக்கு கர்த்தரைகளுக்கு கிருபை தருகிறாங்கப்பா. ஆண்டவரே சபை முழுவதையும் கருத்துக்கு ஆழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய முன்னிலை பெருகிறது ராஜா. உங்களுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாத ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே சபை முழுவதுமாக உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். சமூகத்திற்குரிய சிநேகம் எங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே ஒருமான ஒரு அன்பு ஐக்கியம் ஆண்டவரே சபைகளுக்கும் காணப்படும்படியாகவும் அப்படிங்கிற ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமே பரிசுத்தம் அதை சீயோனிலே ஆண்டவரே திருப்படை மகிழ்ச்சியான இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே நாங்கள் காணப்படும்படியாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு சுத்திகரிக்கும்படியாக செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் சீயோன் பெரியோர் எல்லாரையும் ஆண்டவரே இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கர்த்தர் எங்களுக்கு சுத்திகரிப்பு வசதிகளை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்ற ஆண்டவரே தகப்பனே அப்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய நிர்ணயத்தை தரும்படியாக செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் ஒவ்வொருவரை யாருக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஜபத்தை கேட்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாகும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்கள் சபையாரோடும் இருப்பதாக. இருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். இருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி
ஸ்தோத்திரம் ஏறெடுப்பா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவு தேவகீவன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவு தேவகீவன். ஹல்லேலூயா 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 புதிதான உடன்படிக்கைக்கு இந்த புதிதான அட்மாஸ்பியருக்கு கீழாக காணப்படுகிற தேவ பிள்ளை பக்தி பூர்வமான பயம் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் தைரியத்தோடு கிருபாசனம் சீயோன் மலையில் சேர்ந்தவர் தேவன் எதிர்பார்க்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியமாக ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொண்டவர்கள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைகிறார். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு துரிதப்பட நாளுக்கு நாள் தேவனை உங்களுடைய சாயில் மறுநூடம் அடைவதே தேவனை பிரியப்படுத்தி அவரோடு ஐக்கப்பட்டவர்களா ஒரே சரீரத்தின் அவயவங்களாக காணப்படுகிறார்.